நல்லா கொஞ்சம் சுதந்திரங்கிற வார்த்தை அங்கே எங்கேயுமே அடிபடலை. சரிங்களா? அப்போ இப்போதைக்கு இருக்கக்கூடிய அந்த 4 நபர்கள் பேர் என்னென்ன சொன்னேன்? ஒன்று ஆனந்தச்சார்லு, ரெங்கையா நாயுடு. ஆனந்தச்சார்லு பார்த்தோம், செயலாளர். ரெங்கையா நாயுடு தலைவர் பார்த்தோம். ஜி சுப்பிரமணியம் பார்த்தோம். வீரராகவாச்சாரி பார்த்தோம். எம் வீரராகவாச்சாரி பார்த்தோம். இந்த 4 பேர் மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்கன்னு சொன்னேன். இப்போ இந்த ஜி சுப்பிரமணியன் யார்? ஜி சுப்பிரமணியன் எப்போ உதயமாகிறார்? இந்த ஜி சுப்பிரமணியன் அவர்கள், ஜி சுப்பிரமணிய ஐயர்னு அழைக்கிறவர் முதலாக பத்திரிகையை உருவாக்குறாரு. அந்த பத்திரிகையை உருவாக்குறதா தி ஹிந்து. அதான் இப்போ இருக்கக்கூடிய தி ஹிந்து. அப்போ தி ஹிந்துங்கிற பத்திரிகையை ஏன் உருவாக்குறாரு? அதுக்கு ஒரு கதை இருக்குது, புத்தகத்தில் இருக்குது. சரிங்களா? எக்ஸ்ட்ரா பாயிண்ட் தான் கிடையாது. அப்போ தி ஹிந்து என்ற செய்தித்தாளை 1878 உருவாக்குறாரு. எப்போ? 1878 உருவாக்குறாரு. காரணம் என்னன்னா, 1877 டி முத்துசாமி அப்படிங்கிறவர் ஒரு நீதிபதி. நல்லா கவனிச்சுக்கணும், இந்தியாவில் முதல் சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி, முதல் இந்திய உயர்நீதிமன்ற நீதிபதி. பிரிட்டிஷ் காலகட்டத்தில் 1878 இந்தியாவில் முதல் இந்திய உயர்நீதிமன்ற நீதிபதி அப்படிங்கிற பெருமை டி முத்துசாமி அவர்களை சார்ந்துச்சு. இவர் தான். இதை நீங்கள் ஃபில் பண்ணிக்கணும். இந்த டி முத்துசாமி அவர்கள் பொறுப்பேற்றதை இங்கே இருக்கிற பத்திரிகை எவனுமே சப்போர்ட் பண்ணல. இப்போ கவர்மெண்ட் ஏதாவது பண்ணுச்சுன்னா அதை பற்றி அப்படி ஊதி அதை பற்றியே பேசுறதில்ல. அடுத்த படம் யாருக்கு, இவர் யாருடன் ஜோடி நடிக்கிறார் அப்படின்னு சொல்லி அப்படியே பிளேட்டை மாற்றிட்டு போயிடுறது மாதிரி டி முத்துசாமி யாருமே சப்போர்ட் பண்ணல. அப்போ தான் யோசிச்சு பார்த்தா இங்கே இருக்கிறவங்க எல்லாமே பிரிட்டிஷ்காரங்க. அப்போ பிரிட்டிஷ்காரங்க நடத்தின இதில் எப்படி இந்தியர்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க? அப்போ இந்தியர்களை தேசிய உணர்வு ஊற்றுவதற்கும் இந்தியர்களை சப்போர்ட் பண்ணுறதுக்கும் ஒரு நாளிதழ் வேணும்டா, அதை நான் நடத்துகிறேன்டான்னு யார்? ஜி சுப்பிரமணியம் அவர்கள் என்ன தி ஹிந்துங்கிறத அடுத்த வருஷம் உருவாக்குறாரு. 1878 உருவாக்குறாரு.